இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு ஆவிக்குரிய 7 அனுபவங்கள். நம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மில் அநேகர் ஜெபம், வேத வாசிப்பு, இந்த 2 காரியத்திலும் மிகவும் துரிதமாக எல்லா காரியத்திலும் 2 காரியத்திலும் நேர்த்தியாக செய்வோம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய அனுபவம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கை அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே வேதத்திலும் ஒரு சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-11 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் இருக்கிறான். தேவனிடத்தில் வந்து அவன் கேட்கிறான், நீர் இப்படிப்பட்ட ஒரு போதகர், உங்ககிட்ட ஆண்டவர் தேவன் இருக்கிறார், அதனாலதான் இவ்வளவு அற்புதங்களை செய்யறீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, அவர் காண்பதில்லை என்று சொல்கிறார். முதலாவது அனுபவமாகிய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் மறுபடியும் பிறத்தல். இங்க நிக்கோதேமு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், மறுபடியும் பிறத்ததை குறித்து அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். ஒருவன் ஒரு தாய் வயிற்றில உருவாகி அவன் பிறந்ததுக்கு பிறகு மீண்டும் எப்படி பிறக்க முடியும்? அவனுக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை அவனுக்குள்ள அந்த கேள்வி எழும்போது அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எப்படி பிறக்க முடியும்? எப்படி அது சாத்தியம்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனம் சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்கிறார். நீ ஒரு போதகனாய் இருந்துமே இதை குறித்து நீ அறியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வசனம் அங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனம் 3:5 இயேசு சொல்றார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஒன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இப்போது ஆண்டவர் எழுப்பின அந்த கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. கர்த்தர் சொல்ற, இதை குறித்து நீங்க அதிசயப்பட வேண்டாம், மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரலாம், மறுபடியும் பிறத்தல், அப்படி ஒரு பிறப்பு. அதை குறித்து நாம் இன்னும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நம் பாவத்திலிருந்து வெளிவந்து புதிய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ்வதுதான் மீண்டும் பிறக்கும் பிறப்பு, மறுபடியும் பிறத்தல். எடுத்துக்காட்டா சொல்லா, சவுல் பவுலாக மாறின கதையை குறித்து சொல்லலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். சவுல் அவனுடைய கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், எப்படியாவது அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சென்று கொண்டிருந்த சவுலை கர்த்தர் அழைக்கிறார். அவர் அழைத்து அவர் சொல்றார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. அவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறார். அவனுக்குள்ளே வந்த மாற்றம் பாருங்க, சவுல் பவுலாக மாறுகிறார். மறுபடியும் பிறக்கும் ஒரு அனுபவம். இது ஒரு பெயர் மாற்றம் இல்லை. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சவுல் யூத பெயர், இங்க பவுல் ரோம பெயர். சோ அவன் பெயர் மாற்றுதலில் நிறைய கருத்துகள் உண்டு.
இந்த சவுலின் பெயரின் அர்த்தம் விரும்பப்பட்டவன். பவுல் அந்த பெயரின் அர்த்தம் சிறுமை. அப்போ விரும்பப்பட்டவனாகி இருந்த அவனை கர்த்தர் சிறுமைப்படுத்தினான். அவன் தன்னையே தாழ்த்துக்கிறான், அர்ப்பணிக்கிறான். எவ்வளவேனும் கொலை செய்ய வேண்டும், எவ்வளவேனும் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று அவன் ஓடிக்கொண்டிருந்தானோ, அதே நேரத்துல அவன் இயேசுவை குறித்து பேசுகிறான், வைராக்கியமா பேசுகிறான். இஸ்ரவேலிலே அவங்க ஆவிக்குரிய எழுப்புதல் சொன்ன, அப்படிப்பட்ட எழுப்புதல் இந்த சவுலின் ரட்சிப்பினால இருந்தது. முதலாவது நம் மறுபடி பிறத்தல். நம் அந்த நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவன் அதை அறியாது இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வரல. எப்படி இதை பத்தி அவனுக்கு குழப்பம். யோவான் 3:7-8 நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் அன்று சொல்றாரு. அதுல இன்னும் போடப்பட்டிருக்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆனாலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திலிருந்து போகிறதுன்னு உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவி, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். இங்கே சவுல் பவுலாக மாறும்போது அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருகிறது. அவன் மீண்டுமாக பிறக்கிறான். அதாவது நம்ம நினைத்து கொண்டிருக்கும் இந்த நிக்கோதேமுடைய எண்ணங்கள், மறுபடியும் பிறத்தல் என்பது ஒருவன் தாய் வயிற்றில் மீண்டுமாக செல்வது, அப்படி அல்ல. இது ஆவியிலே பிறப்பது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது நாம் மறுபடியுமாக பிறந்து விடுவோம். இன்றைக்கும் இந்த முதலாவது வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். நாம் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் ஆபிரகாமை அவன் பெயரை மாற்றுகிறான், சாராளின் பெயரை மாற்றுகிறார். இங்க இஸ்ரவேல், அதாவது யாக்கோபை அவர் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அவர் பெயர், அந்த பெயரை மாற்றப்படும் போது அங்கே புதுப்பிக்கப்படுகிறார். அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. அதைத்தான் இன்றைக்கு முதலாவது அனுபவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு இந்த அனுபவம் எனக்கு இருக்குதா? மீண்டுமா மறுபடியுமாக பிறந்து இருக்கிறோமா? தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது போல மீண்டுமாக கர்த்தருக்குள்ளாக நம்முடைய பழைய அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டும் ஒரு புதுப்பித்தல் நமக்குள்ள வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே நிக்கோதேமு இயேசுவை பார்த்து கேட்டும் போது, ஆண்டவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்க மீண்டும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. சவுலை பவுலாக மாற்றினது போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாங்க ஒருவேளை சவுலாக இருந்து கொண்டு இருக்கலாம். எங்களை மாற்றி உமக்கு உகந்த பாத்திரமாக பயன்படுத்த கிருபை தாங்க. உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துகிற எளிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.